உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தலை என்று கொண்டாடப்படுபவர் அஜித். இவரின் நடிப்பில் இந்த வருடம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நேர்கொண்ட பார்வை படம் வெளிவர இருக்கு. அஜித்தை அவருடைய ரசிகர்கள் எப்போதும் தலை என்று அன்போடு கூப்பிடுவாங்க. தற்போது IPL வந்ததிலிருந்து தோனியையும் தலை என்று அழைச்சிட்டு வராங்க. இந்த பிரச்சனை சிறிதாக இருந்து வந்தது. தற்போது அதை பெரிய பிரச்சனையாக மாறி சமூக வலைதளங்கள்ல இரண்டு ரசிகர்களும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தோனி ரசிகர்கள் கிரிக்கெட்டில் தலை என்றால் தோனி தான் என்றும், அஜித் ரசிகர்கள் தலை என்றால் ஒரே ஒரு தலை தான், அது அஜித் மட்டும் தான் என்று மாறி மாறி டேக்களை கிரியேட் செஞ்சு இந்திய அளவுல ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய பேட்ட படம் சன் டிவில ஒளிபரப்பாக அதற்கு கார்த்திக் சுப்ராஜ் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதில் தல தோனி என்று குறிப்பிட்டிருந்தாரு. அதை பார்த்த அஜித் ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சியாக அதனால் அவரை திட்டி ட்விட்டர்ல ட்வீட்களை போட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தல ரசிகர்கள் தலை என்றால் ஒருவர் மட்டுமே, அது தல அஜித் சார் தான் என்று ஒன் அண்ட் ஒன்லி தலசாரியான டேக்களை இந்திய அளவுல ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு தளபதி பெயரையும் ஒன்லி தளபதி ஸ்டாலின் என்று டேக் செய்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் சமூக வலைதளங்கள் பெரும் பரபரப்பாக காணப்படுது. விஜய் ரசிகர்களும் களத்துல இறங்கி ஒரே ஒரு தல தோனி தான் என்று டைப் செய்து அந்த அளவுல ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி நல்ல நண்பர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்குள் படங்கள் மட்டுமே போட்டி, மற்றபடி அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் எந்த ஒரு பட்ட பெயரும் போட்டுக்கொள்வது அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. தல அஜித் எந்த பெயரும் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செஞ்சிருக்காரு. தளபதி விஜய் மட்டும் தனது ரசிகர்களுக்காக அவர் தளபதி என்ற பட்ட பெயரை போட்டுட்டு இருக்காரு. கோலிவுட்டை மிரள வைத்த நயன்தாரா. தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நயன்தாரா. நடிகர்களுக்கு இணையான பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை இத்தனை வருடங்கள் நிலைத்து நிற்பது பெரிய விஷயம். தான் அறிமுகமான காலத்திலிருந்து இன்று வரை அவர் முன்னணியிலேயே இருந்துட்டு இருக்காங்க என்பது கோலிவுட்டில் அனைவருக்கும் ஆச்சரியம்தான். தனது கடுமையான உழைப்பாலும் பல முக்கியமான கதாபாத்திரங்கள் தேர்விலும் இந்த சாதனையை செஞ்சிட்டு இருக்காங்க. நயன்தாரா தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருக்காங்க. நயன்தாரா இந்த வருடம் மட்டும் இவருடைய நடிப்பில் 8 படங்கள் வெளியாக இருக்கு. இந்த வருட ஆரம்பத்தில் வெளியான விஸ்வாசம், அதனைத் தொடர்ந்து ஐரா படங்கள் வெளிவந்திருக்கு. இதன் பிறகு கொலை எதிர்காலம், மிஸ்டர் லோக்கல் படங்கள் வெளிவர இருக்கு. பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் படம் தளபதி 63. இந்த படத்துல நயன்தாரா கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தெலுங்குல ஒரு படமும் ரஜினியின் படத்திலும் தற்போது கமிட் ஆகியிருக்காங்க. இந்த வருடம் முழுவதும் இவருடைய படங்கள் அடுத்தடுத்து வெளிவர காத்துட்டு இருக்கு. நயன்தாராவின் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து விருந்து கொடுப்பதற்காக படங்கள் வரிசையா காத்துட்டு இருக்கு.